ஹாய் மக்களே, என் ஃபேஸ் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. வெறும் ஒரு பொருள் ஃபேஸை வந்து இந்த அளவுக்கு பிரைட்டாக க்ளோவாக மாற்றுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக மாற்றும். இந்த ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது மட்டும் பாருங்கள். என் ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸ்கின்ல அந்த டேனெல்லாம் இமீடியட்டாக ரிமூவ் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ பண்ணியிருக்கு. சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஒரு பொருள் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். என் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு அதை விட யூஸ்ஃபுல். இந்த ஒரு பொடியை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, இந்த ஒரு பொடி நமக்கு இருந்தால் போதும். வேறு எந்த ஃபேஸ் பேக்கோ ஃபேஸ் க்ரீமோ எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். இதை ஒன்று மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா கண்டிப்பாக இனி கண்ணாமலான்னு திட்டுங்க. அக்கா எனக்கு ரிசல்ட் வரல, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு வரவே வராது. ஏன்னா இதில் வந்து 100க்கு 200% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றத பார்த்துருந்துலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உளுந்து தாங்க. வெள்ளை உளுந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். நான் எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் ஒரு கப் அளவு தட்டை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேனில் போட போகிறோம். பேனில் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் ஃப்ரை பண்ணணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிரும். சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த உளுந்தை வந்து நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக மாறும். டேனெல்லாம் ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஏஜிங்கை நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்லா யங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக பண்ணி தரத்துக்கு இதை விட வேறு எந்த பொருளுமே இருக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பொருள் தான் இந்த வெள்ளை உளுந்து. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸில் அன்வான்டாக ஹேர்ஸ் இருந்தால் அதை கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது எப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டோம். கலர் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை, ஆனால் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம உடனே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம நல்லா பொடிச்சு தான் எடுக்க போகிறோம். இது வந்து பொடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். முடிஞ்சால் நீங்கள் இதை சளிச்சு கூட தாராளமாக எடுத்துக்கலாம். நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதாவது ஃபேஸில் அப்ளை பண்ணால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்காக நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்திங்கன்னா தான் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்க முடியும். இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் தாங்க. உளுந்து கூட முல்தானி மட்டி பவுடரை மட்டும் நீங்கள் சேர்த்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்குங்க. அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ரெண்டு பொருளும் சேரும் பொழுது. இப்போ நம்ம ரெண்டையுமே சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டோம். முல்தானி மட்டி வந்து ஆல்ரெடி பவுடராக தான் இருக்கும். இந்த உளுந்தோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் சேர்த்தே நம்ம அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்துட்டோம். முடிஞ்சால் நீங்கள் சடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடியை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. போகிற இடத்துல உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் மாதிரி தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்குங்க. அப்படி இல்லை ஒரு பேக்காக போடணுன்னா இது கூட ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து பேக்காக வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கின்ற அவசியம் இல்லை. நார்மலாக வெளியே வச்சுக்கலாம் தாராளமாக. இப்போ நான் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஃபேஸுக்கு தகுந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறது 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது ஹனி தாங்க. நல்லா சுத்தமான ஹனியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஹனி ஊற்றிக்கோங்க. ஹனி ஊற்றுறதுனால ஃபேஸில் இருக்க முடி வந்து வெள்ளையாகும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஹேரு கூட தாராளமாக ஹனி யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. தைரியமாக பயன்படுத்துங்க. அப்படி ஹனி யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க ரோஸ் வாட்டர் மட்டுமே யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷன் அதாவது மங்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் உருளைக்கிழங்கு ஜூஸை ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் ஹனி சேர்த்ததோட கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபேஸில் ஸ்மூத்தாக இருந்தால் தானே நல்லா அப்ளை பண்ண முடியும். அதுக்காக நான் ரோஸ் வாட்டர் கூட எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது. இதை நீங்கள் சூடுபடுத்த வேணாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். இந்த பேக்கை கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சே. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுன்றதெல்லாம் கிடையாது, கெட்டு போகவே போகாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் தெரியும். சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் லைவாக நான் காட்ட போகிறேன். எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் இருக்க முடியை ரிமூவ் பண்ணுது, நம்ம ஃபேஸை எவ்வளோ பிரைட் ஆக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஃபேஸ் பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் டக்குனு இது வந்து எந்த ஒரு ஃபேஸ் பேக்குமே ரெடி பண்ணி போடணுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பொடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்து ஒரு பவுலில் கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டு அதில் வந்து ரோஸ் வாட்டரோ அல்லது மில்க்கோ அல்லது உருளைக்கிழங்கு ஜூஸ் இந்த மாதிரி கூட ஏதாவது, அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்டல்லாம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். டேன் எல்லாமே ரொம்ப போய் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் தருங்க. சரி, இது அப்படியே இருக்கட்டும் பேக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நெக்கு பிளாக் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ரெகுலரானா எனக்கு நிறைய வந்து பிளாக்காக இருந்துச்சு. செயின்லாம் போட்டு 2 செயின் எப்பவுமே போட்டுருப்பேன். அதனால அந்த அப்படி ரொம்ப பிளாக்காக இருந்துச்சு. அதுக்கு நான் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சொன்னாங்க, ஒரு மேம் சொன்னாங்க, அவங்க கிட்ட நான் கற்றுக்கிட்டு தான் இது. ஓப்பனில் ஆஸ்ட்ராஜெட் லோஷன் இதோட பேர். இது வந்து நமக்கு எல்லா கடைகளையும் கண்டிப்பாக கிடைக்காம இருக்காது. அப்படியே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு வேணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி தரேன், அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய அந்த கழுத்தில் உள்ள கருப்பு வந்து அப்படி எடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஆல்ரெடி எனக்கு வந்து ரொம்ப இது ரொம்ப கருப்பாக தான் இருக்குது கொஞ்ச நாளாவே. இப்போ நான் அதை கிளியர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 1 வீக்கு இதை வந்து யூஸ் பண்ணாலே உங்களுக்கு எவ்வளோ கருப்பு இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துரும். நல்லா நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காட்டல, இதை வந்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி அழுக்கு வருது மட்டும் பாருங்கள். மெயினாக இந்த இடத்துல செயின் இருக்கிற இடத்துல தான் நமக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். உண்மையாக எனக்கு ரொம்பவே இருக்குங்க இப்போ. அதனால தான் உங்கள்கிட்ட நான் அப்படியே காட்டிடலாம். நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கு பாருங்கள். நார்மலாகவே இந்த அளவுக்கு பார்த்தா தெரியாது, ஆனால் இருக்குது. இது அப்படியே தொடச்சி நம்ம எடுத்தோம்னா சூப்பராக கிளியராக. அதே மாதிரி உங்கள் ஃபேஸுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதனால் இது தப்புமே கிடையாது. ஃபேஸில் வந்து ரொம்ப டேனாக இருக்குது, அங்கே கருந்திட்டுக்கள் இருக்குன்னா அதில் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பாருங்கள். இது இன்னொரு பக்கம் நான் தொடச்சி காட்டுறேன் இன்னொரு தடவை. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். ரொம்பலாம் இது விலை கிடையாதுங்க, ரொம்ப கம்மி தான். இது ரேட் எவ்வளோன்னு தெரியல, ஆனால் ரொம்ப விலை கம்மி தான். நல்ல அழுக்கெல்லாம் உங்களுக்கு சூப்பராக எடுத்துரும். இங்கே பாருங்கள், செகண்ட் டைம் கொஞ்சம் தான் வந்திருக்கு. இந்த பக்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த பக்கம் கம்மியாக தான் வந்திருக்கு. அப்படி நல்லா எடுத்துரும். ஒன்றும் உங்களுக்கு பண்ணாது, எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை, பயப்பட வேண்டாம். நான் ஃபேஸில் கூட இதை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் இன்னொரு காட்டன் எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் இது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஃபேஸில் தான் லைட் ப்ளூ கலரில் இருப்பாருங்க, க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டேனெல்லாம் தான் சூப்பராக எடுத்துரும் உங்களுக்கு. சும்மா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டிஞ்சர்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, அந்த அளவுக்குலாம் ரொம்ப எரிச்சலாக இருக்காது. எதுவுமே பண்ணாது. உங்களுக்கு தொடர்ச்சி தானே காட்டுறேன், பயப்படாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எவ்வளோ டேன் இருந்தாலும் அப்படியே எடுத்துரும். பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் வாங்கிக்கோங்க வேணா, அப்படி இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். தேவைப்பட்டா நான் ஃபேஸ் வந்து காலையில் வாஷ் பண்ணதான். ஆனால் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் எந்த அளவுக்கு டர்ட்ஸ்லாம் எடுத்துருக்கு பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். பார்க்க நமக்கு தெரியாது, ஆனால் ஃபேஸில் அவ்வளோ டர்ட்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சூப்பராக எடுத்துருக்கு. ஒரு சிலருக்கு என்ன தான் நம்ம பண்ணாலும், ஹோம் ரெமடிஸ் பண்ணாலும் போகவே போகாது. கண்டிப்பாக அந்த ஓப்பல் நீங்கள் வந்து இந்த டோனர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். எந்த அளவுக்கு எடுக்குது அப்படின்ட்டு. நெக்குக்கு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஃபேஸையும் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே எடுத்துரும். இப்போ பாருங்கள், ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அப்படி சில்லுன்னு இருக்கும் நமக்கு இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா. அப்படி
பிம்பிள்ஸ்லாம் வந்து மார்க்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா எடுத்துரும் அதெல்லாம். பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் விட்டுடலாம். வாஷ் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை, அப்படி விட்டுடலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான மட்டும் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துலாம். இந்த பாட்டில் இப்படி தான் இருக்கும். ஆன்லைன்லேயும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இப்போ நம்ம ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்ளை பண்ணிக்கலாம். கையிலே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா திக்காக ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் பொடி பண்ணும்போது நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 10 நாள் 20 நாள் வச்சுனாலும் உங்களுக்கு கெட்டு போகவே போகாது. வெளியில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது. வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா போதும். நீங்கள் பொடியாகவே வச்சுக்கோங்க. எப்பப்போ தேவையோ அப்போ எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி நமக்கு. இதுக்காக நம்ம வேறு எதையும் அரைச்சி பொடிச்சு அது இது பண்ணுற அவசியமே இல்லை. எங்கே போனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி மிச்சம் இருந்தால் அப்படியே தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்படி வெளியில் கூட ஒரு டப்பியில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் விட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ரோஸ் வாட்டரோ அல்லது மில்கோ வச்சு நல்லா ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்றவங்க நார்மலாக வந்து ஃபேஸ் வாஷோ சோப்போ எதனாலும் போட்டு ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குது நம்ம பார்க்க தானே போகிறோம். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணாமல் விடவே மாட்டீங்க. இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வெயிலெலாம் போனால் டேன் ஆகிடும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஆகாது. அதுக்காக சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணாமல் வெளில போகாதீங்க. எது நீங்கள் யூஸ் பண்ணாலும், எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டினாலும் சன்ஸ்க்ரீன் மஸ்ட் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் தான் உங்கள் ஃபேஸுக்கு ரொம்ப சேஃப். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமேட்டு இதை க்ளீன் பண்ணலாம். ஃபேஸ் ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணுறதுனால இன்னும் ஒரு சூப்பரான உங்களுக்கு யூஸ் இருக்குது. என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அது தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க இந்த குட்டி குட்டி முடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அங்கங்கே முடி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து போகவே போகாது. என்னதான் பேபி ஹேர்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்னதான் பண்ணிங்கனாலும் போகாது. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்துடும். ஏன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுக்கும்போது அப்படியே எல்லாமே முடி எல்லாம் அதில் வந்துடும். உங்களுக்கு சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல இங்கெல்லாம் முடி இருக்கும். அது எல்லாமே வந்துடும். பாருங்கள், நம்மள்கிட்ட எப்படி எடுக்கிறது அப்படின்றத காட்டுறேன். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்பொழுது, அதாவது லைட்டாக மசாஜ் கொடுக்கும்பொழுது அந்த முடி எல்லாம் அப்படியே சுருண்டுட்டு வந்துடும் உங்களுக்கு. இப்படி மேல் நோக்கி எடுங்க முடி இருக்கிறவங்க. இந்த மாதிரி எடுக்கணும். அதேமாதிரி நல்லா இந்த இடத்துல இந்த மாதிரி எடுங்க. நமக்கு பெரும்பாலும் இங்கே இந்த கணத்தில் ஓரங்களில் அங்கே தான் இருக்கும். அவங்கள சொல்கிறேன், அந்த மாதிரி எடுத்திங்கன்னா எல்லா முடியும் அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டீங்க, வந்துடும். அதை விட இன்னொரு ஐடியா நான் சொல்கிறேன். பேபி ஹேர்லாம் இருக்கட்டு பார்லர்லாம் போய் த்ரெட்டிங்லாம் பண்ணாதீங்க. என்னை கேட்டால் நான் தான் சொல்லுவேன், கண்டிப்பாக த்ரெட்டிங் பண்ணாதீங்க. நான் பண்ண அந்த இடத்துல வரதான் செய்யும். பேபி ஹேர்ன்றது வரதான் செய்யும். பேசாமல் ரேசர் போட்டு சர் படிச்சிருங்க. வேலை முடிஞ்சு போச்சு, ஈஸியாக போயிடும். நம்ம இதுக்காக பார்லர் போக வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அது இல்லாமல் த்ரெட் பண்ணும்பொழுது பயங்கரமாக வலிக்கும், எரிச்சல் இருக்கும். அது நமக்கு இருக்கவே இருக்காது. நல்லா ரேசர் வச்சு சூப்பராக அப்படி இழுத்துருங்க. இங்கெல்லாம் எதையுமே பார்க்காம இழுத்துருங்க. ஆனால் நினைப்பீங்க நம்ம ரேசர் போட்டு எடுத்தோம்னா முடி மறுபடியும் வருமோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக வராது. அந்த மாதிரிலாம் வராது. தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபேஸை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிம்பிள்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணலாமா, பிம்பிள்ஸ் இருந்தால் அந்த மார்க்ஸ் எல்லாம் போகுமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக போயிடுங்க. அது இந்த பேக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு, ஹாஸ்டலில் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு ஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களோட ஃபேஸை காட்டுறேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சொல்லவே வேணாம், கண்டிப்பாக நீங்கள் முடிவு பண்ணிப்பீங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பாருங்கள் செம்ம ப்ரைட்டாக இருக்குது. அப்படியே சாஃப்டாக ஸ்மூத்தாக பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸி ப்ரிப்பேர் பண்ணுறது. அதேமாதிரி வெளியூரில் தங்கியிருக்கவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாப்பா நெக்ஸ்ட் புதிய வீடியோ பார்க்கலாம்.